வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் போர். விஜய் நம்பியாருடைய டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ், காளிதாஸுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் போர். போர் திரைப்படத்தினுடைய டைரக்டர் விஜய் நம்பியார், படத்தினுடைய எடிட்டர் பிரியங்க் பிரேம்குமார், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜிம்ஷி காலித் மற்றும் பிரஸ்லி டிசோசா அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், அப்புறமா சஞ்சனா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு காலேஜில் பாஸ்ட் அவுட் படிப்பு முடிச்சிட்டாலும் அரியர்ஸ் இருக்குது, ஃபைனல் வந்து ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அண்ட் அந்த தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணாதான் அவரால் டிகிரி வந்து வாங்க முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் காலேஜினுடைய வாசல்லே ஒரு கேன்டீன் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அண்ட் அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நபர், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய ஒரு மோதல் அண்ட் அந்த மோதல் கடைசியில் எங்கே கொண்டு போய் முடியுதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம். காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதே போல் அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு கடைசி தீசிஸ் வந்து ஃபைனல் வந்து சப்மிட் பண்ண முடியாமல் அதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பட் ஸ்டில் அது எத்தனை வாட்டி கொண்டு போனாலுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் அதுக்காகவே வந்து காலேஜினுடைய வாசல்லையே கேன்டீன் போட்டு அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் எதிர்ச்சியாக ஏதோ ஒரு வம்பு நடந்திருக்குது. அதுக்கப்புறமாலேருந்து இவர் காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கேன்டீனில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறுப்பு, ஒரு சண்டை அந்த மாதிரி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அது வந்து ஒரு பக்கம் கேஸ்டிசம் காட்டுறாங்க. அது ஒரு பக்கம் ஒரு ட்ராக் வந்து போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பக்கம் காட்டுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை ரொம்பவே அசிங்கமாக தப்பாக பேசக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பக்கம் ட்ராக்ல காட்டுறாங்க. ஸோ லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரி இருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தனித்தனி ட்ராக்ல போயிட்டுருக்குது. ஃபைனலாக அங்கங்கே அடிதடி அப்படின்ற அளவுக்கு சண்டைகள் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ மொத்தத்தில் போருன்றது எங்கே பார்த்தாலும் போராக இருக்கணுன்றதுக்காக அந்த டைட்டில் வச்சாங்களான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது எந்த கதையை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் டைரக்டர் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் நம்பியார் அவர்கள் இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்து கொடுப்பாரு. ஏன்னா மணிரத்னம் அவங்களுடைய அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால அவர் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் அவர் வந்து ஆயுத எழுத்துன்றதுல கொஞ்சம் கதையும் அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேரக்டர்ஸ்னுடைய ட்ராவலை கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மணிரத்னம் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய கதையை கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை ஒரு படமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னு தெரியுது. பட் ஆனால் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்பவே பக்காவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தில் அர்ஜுன் தாஸினுடைய கேரக்டர் ரொம்ப த்ரூ அவுட் நம்மளை வந்து அழகாக கொண்டு போகுது. அவருடைய ஆக்டிங்கான மெச்சூரிட்டியை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கூடிக்கிட்டே ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்துலையும் வந்து அவருக்கான அந்த ட்ராக்ல அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு. காளிதாஸ் அவர்களும் அவருடைய ஆக்டிங்கை வந்துட்டு அடுத்தடுத்த படத்தில் நல்லா மேம்பட்டு தான் போயிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இந்த திரைப்படத்தில் அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனை வந்து இன்னும் பெட்டராக அமைச்சிருக்கலான்றது தான் ஒரு சின்ன மைனஸாக தெரியுது. ஏன்னா காளிதாஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்றது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத விதமாக இருக்குது. அதை விட முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களெல்லாம் வந்து கை வாங்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டே வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, பண்ணுற பிரச்சனைகள் எல்லாமே நடக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு இருக்குது. மொத்தத்தில் போர் திரைப்படத்தினுடைய லாஜிக் ரொம்பவே இடிக்கிற அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ படத்தை வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரேம்காகவே நம்மளை வந்து படம் பார்க்க வைக்கலான்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருடைய வேலையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஜிம்ஷி காலித் மற்றும் பிரஸ்லி அவர்கள். அண்ட் மொத்தத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை இந்த வீக்கெண்ட் திரைப்படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.